வண்டி வருவாங்க பார்க்கிங் இல்லையா? ஏதாவது ஓரம் பிடிச்சி பார்க்கிங் இல்லையா வண்டி போட பெரிய மண்டபமாக இருக்கா. போட்டுக்கலாம்டா மேலே சரி கருப்பண்ண சாமி கீழே இருக்கிறாரு அப்படின்னு தான். ரோடு போடுவாங்கட்டுருக்கண்ணா. அடா பாய் பையில ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. ஏய் பக்கத்தில் இங்கேயும் ஆஞ்சநேயர் இருக்கிறாரா? என்ன எடுத்தியா? எடுக்கலாம். சுரங்கப்பாதை மாதிரி எதுவும் இருக்க மாட்டேற, குகை மாதிரி. குகை விநாயகரா? அங்கே வேற காடு. பெருமானே மேலே ஃபுல்லாக கவர் பண்ணுறான். கரம்பு தெரியுது. இப்படி தெரியணும். சுவாமி கடவுளே ஈசனி அருள் புரியும் ஆயி மன்னாதி பூதம் சாமியோட கடவுளே ஆயிரம் பணி சிலைகளை நல்லா செஞ்சு வச்சுக்கலாம். நந்தி சிலை பேர் இதெல்லாம் கவர் பண்ண
பார்க்கிங்கில் கட் பண்ணி விட்டுலாம். ஜிபி அதிகமாக இருக்கக்கூடாது. இது படிக்கட்டு மட்டும் தெரியுது. என்ன ஏன்டா இருக்க சொன்னேன். அவன் தான்டா இங்கே தான்டா இருக்குமா 4 படிக்கோட ஏரியில் கார் வேலையை காட்டுறேன். இங்கே தான்டா இருக்கோடா. மரமும் தொங்கிட்டே இருந்தப்பா ரோப்பில் பெல்ட் மாட்டி சாமி இருபது அப்படி கேட்கலாம். அப்படியே ஊசேரியே நடந்து போகிறாரு. வெளியே போய்ட்டு வா. நல்லா இருக்கலாம். நீங்களே மலையாது வந்துருக்குமா எங்கடா எங்கள் வேணுமில்ல அங்கே இருக்கு. நீங்களே மலை அங்கே உட்காரு. சின்னதாக தெரியுது. அங்கே இருந்து பேச செஞ்சுல அங்கே இருக்கிற ஈங்கை மலை. அது ஈங்கை மலை. அது ஈங்கை மலை. இது தேவரம் பாடல் பெற்ற கோயில் தானே? இல்லை எனக்கு அவ்வளோதான் தெரியாது. சரி ஓகே. நான் பெரியர் வருவார். ஓகேங்கண்ணா. எல்லாம் டீட்டெயிலாக தெரியுது. ஓகேண்ணா. நான் பக்கத்தில் எல்லாம் காடு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மண்டபமும் ஒவ்வொருத்தர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் மச்சான் சரி குத்தா இருக்குடா படிக்கிட்டு. மச்சான் பாதி படிக்கிறீங்க படுத்துருவானாட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கோயில் குளம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது கிளியராக. நன்மை கீழே நின்ட்டான். கோயில் குளம். கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தோம்னா எல்லாமே நல்லா தெரியுதுங்க. வியூ ரொம்ப அழகாக இருக்கு. இதாங்க சாமி ஊஞ்சல் ஆட மண்டபமா. சாமியை பற்றி ஊஞ்சல் ஆடிட்டு ஊரோட அழகையே ரசிப்பார். நல்லா வியூ பாயிண்ட் ஆகிட்டு முள்ளிச்செடி தான் மறைச்சிட்ருக்கு. ஊஞ்சல் ஆட மண்டபத்துலேருந்து எல்லாமே தெரியுது. ஈங்கோய் மலையும் அது அங்கே அழகாக தெரியுது. ரொம்ப சின்னதாக. உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது? சாமி ஊஞ்சலாட மண்டபம் தான் தெரியும். 5ஆம் திருவிழா அன்னைக்கு சாமி வந்து இங்கே மேலே ஊஞ்சலாடிட்டு போவோம். 5ஆம் திருவிழானா? அது ஒவ்வொரு வருஷம் சித்திரை மாதம் வந்து திருவிழா நடக்கும். சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு அந்த இதில் 15-20 நாள் நடக்கும் திருவிழா. அதில் 5ஆம் திருவிழா வந்து சாமிக்கு திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணத்துக்கு வந்து மேலே வந்து தூரி ஆகிட்டு உற்சவம் பண்ணிட்டு போவோம். இங்கே படிக்கட்டில் அவ்வளோ செங்குத்தாக இருக்குதுண்ணா? ஆமாம், மேலே தான் சாமியை கீழே இறங்கணும். மேலே தான் சாமி, கீழே இருந்து மேலே யாரு? கீழே வந்து அந்த சிவாயன்னு அங்கே ஒரு கோயில் இருக்கு பாருங்க. ஆமாண்ணா. அந்த கோபுரம் தெரியுதுங்களா? கோயிலோட இருங்க ஒரே நிமிஷம். நான் அங்கே ஒரு கோபுரம் தெரியுது, கட் பண்ணிங்க. ஒன்று தெரியுது. அந்த கோயில் தானே இதோட சேர்ந்ததுண்ணா. அங்கேருந்து தான் சாமிகள் வரும். இங்கே மேலே வந்து சாமி வரும். 2 இடத்துல ஒரே மாதிரி தான் சாமிகள். அது உபகோயில். அதுதான் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இதுதான் சும்மா உபகோயில் மாதிரி. இது வந்து மலைங்கிறதுனால ஃபேமஸ் ஆகி காலசந்திக்கு ஒருத்தர், உச்சி காலத்துக்கு ஒருத்தவங்க, சாயர்ச்சிக்கு ஒருத்தவங்க. காலசந்தி வந்து 12 செட்டியாருங்க பண்ணுறாங்க. உச்சி காலத்துக்கு வந்து செட்டியாருங்களும் ஒருத்தர் ஜமீன்தார் சேர்த்து பண்ணுறாங்க. சாயர்ச்சி வந்து 84 ஊர் மந்த சோழிய வெள்ளாளர்கள்னு இருக்காங்க, அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க.
ஓ இப்போ 3 பேர் வகையான பூசாரிங்க பண்ணுறாங்க. பூஜை கொடுக்கறது பூஜை ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ரெகுலர் அபிஷேகம் ரெகுலராக கொடுக்குறது. தனி வந்து யார் வேணாலும் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பண்ணுறவங்க அது வந்து தனியாக பண்ணுவாங்க. அது ஐயர் மூலம் 3 பேர் எல்லாம் கொடுக்குறது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கிறது. சரிங்க. சாமி 10 லிட்டர் பண்ணுறேன். ஒரே சொல்லுங்கள் சொல்லுங்கள் மழைப்பிள்ளி ஆயிடுச்சு நெய்வேத்தியம் பண்ணுறேன். சரி ஓகேங்க ரெக்கார்ட் பண்ணி. அண்ணா எல்லாம் நடந்து வராங்க. எல்லாருமே கிராஸ் கட்டு கிராஸ் ஆகி தான் நடந்து வராங்க. ஸ்ட்ரைட்டாக நடக்கிறனால தான் எனக்கு இதாக இருக்கு. கல்லெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போங்களாட்ருக்கு கோயில் வேலைப்பாடுக்கு. ஆமாம் அதுதான் அதுக்கு நான் இது தரலாம். இங்கெல்லாம் வெட்டி எடுத்து கோயில் வேலைப்பாடு வருவார். என்னங்கண்ணா அப்பா தான் ரெகுலராக வருவார். ஓ சும்மா ஓகேங்கண்ணா. பெரிய சீசர் கல் இருக்குது. எப்போ இன்னுமே படிக்கட்டாக தான் தெரியுது. ஒன்று காணும். இங்கேருந்து எல்லாமே தெரியுது. ஓ வாங்க வாங்க. மக்களே இதுக்கு மேலே முடியல. நீங்கள் ஏன் கிராஸ் நடந்துறாங்க தான் தெரியுது. தெரியாதுங்க பொதுவாக. ஆனால் இந்த கோயிலில் வந்து இந்த படிக்கட்டை கட்டணும்னு வந்து இந்த குடும்பங்கள் தான் ஏகப்பட்டது எல்லாமே. அது அப்படியே இந்த ஊரில் தங்கிட்டாங்க. படிக்கட்டு கட்டுறதுக்காக வந்தாங்க இருந்து அப்படியே தங்கி ஊராயிருச்சு. அது அப்படியே ஊராயிருச்சு எல்லாத்துக்கும். இப்போ கணக்கு இங்கே இருக்கிற பாதி பேர்த்துக்கு இது சொந்த ஊர் கிடையாது. எல்லாம் இந்த வேலைப்பாடுக்காக வந்தவங்க 80 ரூபா அப்படியே தங்கிட்டாங்க. பல வருஷம் ஆகும் நான் கோயில் கட்டுறது. ஆமாண்ணா இல்லைண்ணா கல்லை வெட்டி எடுக்கவே சொன்ன மாதிரி பூர்வீகம் அப்படின்னு இருந்துட்டாங்க. வீடியோ நீங்கள் சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை சாப்பிடு. இல்லைண்ணா இப்போ உங்க சொல்கிறேன் இருங்க. இது வேணாங்க. இல்லை ஆனால் ஒன்றும் இல்லை நீங்கள் கூட சொல்லுங்க போடுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க எடிட் பண்ணிடுவோம் நாங்கள். சொல்லுங்க அவங்களுக்கு தேவை அது அழியாமல் இருக்கு. அவ்வளோதான் அவங்களுக்கு சொல்லுங்க. சரி சொல்லுங்க. அதை ஆடியோ கட் பண்ணிக்கணும். நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே வேணாம். அந்த திரும்பி கூட சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. சொல்றேன் இல்லைங்க சொல்லுங்க. போட மாட்டாங்கயா. போட மாட்டேன். யூடியூப் பிள்ளைங்க சொல்லு அப்படி சொல்லல. வீடியோ வேணாம் ஆஃப் பண்ணிடுங்க. அது வேணாம். அவருக்கு வீடியோ ஒத்து வரல. இல்ல அவ்வளவுதான் சொல்லுங்கண்ணா. நான் சொல்றேன் இங்க வேணாம். இங்க வேணாம். அந்த குளம் காவிரியார் அங்கே தானே இருக்குது. காவிரி மேலே போலாம் சொல்றேன். டெய்லி 8 கிலோமீட்டர் நடந்து எடுத்துட்டு வருவாரு தண்ணியா. சரி ஓகேண்ணா. 8 கிலோமீட்டர் 3 கொடை கணக்கல்ல நடந்து எடுத்துருக்கீங்களா இல்லை வண்டியா? நடந்தா. ஆனால் அது குளம் 8 கிலோமீட்டர். ஆமா 8 கிலோமீட்டர் அங்கே இருக்கணும் காவிரியாரு. இதுக்கு தொப்ப குளம் அது. அங்கே நடந்து எடுத்துட்டு வரும் டெய்லி. கோயிலுக்கு வந்து காவேரி தீர்த்தத்தில் தீர்த்தம் அபிஷேகம் பாலக்குங்களா? ஆமாண்ணா இதான் அங்கே இருக்குது. முசிறி பாலம் தெரியும் வந்துருக்குறோம். அங்கிருந்து இவர் எடுத்துட்டு வருவாரு டெய்லியும். நடந்தே வேணாம் 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் கோயில் மேல வேற பெருமாளுக்கு சாயச்ச பூஜைக்கு பஸ்ல இதெல்லாம் வரதுக்குலாம் இங்க அவசியம் கிடையாது. ஐயோ அப்பா எப்படிண்ணா 8 கிலோமீட்டர் நடந்தா டெய்லி ரெகுலர் தான் பழக்கம். அது வந்து ஃபேமஸ்ங்கிறதே வந்து இது ஒன்று தான். 8 கிலோமீட்டர் நடந்தே தண்ணி எடுத்து வந்து காவேரி தீர்த்தத்தில் மட்டும்தான் அபிஷேகம். வேற எந்த இதுலையும் இல்லை. அது அவருக்கு கொடுங்க. அவருக்கா? சரி. எப்பயுமே வந்து வைரப்பெருமாளுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நாளும் தூக்கிட்டு வருவார். எவ்வளோ அங்கே இருக்குது காவிரியாரு. இங்கேருந்து 8 கிலோமீட்டருங்க. அண்ணா இங்கேருந்து பார்த்தா தம்மா தூண்டு தெரியுதுண்ணா காவிரியாரு. வைரப்பெருமாளுக்கு சேவை பண்ணிட்டு வண்டிகிட்டே எனக்கு என்ன இவ்வளோ நேரம் வந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். 3 சாமி இருக்குங்க. சிவனுக்கு வைரப்பெருமாளுக்கு அம்மன் இருக்காங்க. அவங்க இங்கே மலையை பார்த்தீங்கன்னா தீர்த்த கூட காவேரி தீர்த்தம் தான் இவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. டேப் தண்ணி போதில் பண்ண மாட்டாங்க. காவேரி தீர்த்தம் மட்டும் தான் அவருக்கு அவசியம் பண்ணுற. டெய்லி ஈவினிங் மட்டுமானா இல்லை? இல்லை 3 பூஜைக்கும். ஈவினிங் பூஜைக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க. காலையில் பூஜை வைரப்பெருமாள் பூஜைக்கு நான் தூக்கிட்டு வரேன். காலையில் பூஜைக்கலாம்ண்ணா மாறி மாறி எடுத்து வருவாங்க. டெய்லி அது ரெகுலராக அதே பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெகுலராக அப்போ இருந்தே காலகாலம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சொன்னாங்க. சரி ஓகே. இதுதான் இதுக்குள்ளே சப்தகனிகள் ஆஞ்சநேயர்லாம் இருக்க மாட்டார்ல? இல்லை பிடிங்கி போகிறார் போனேன். ஓ சப்தகனிகள். இல்லை வருங்கண்ணா. பார்த்தீங்களா?
உங்க எழுப்பிட்டான். என்னதுங்கண்ணா? எவ்வளோ பெரிய பாறை. அதான் நிற்க மாட்டா. அங்கே பாரு மாமா, தெரியும் பூட்டு போட்டிருக்குதுடா. இவ்வளோ தூரம் வந்து பூட்டு போட்டுருக்கடா. பூட்டு திறந்தா ஈரம் வந்தால் தான். நாம தான் பூசரி கூட்டிகிட்டே வந்துருக்குறோம். இல்லை 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 அப்படியே கட் பண்ணி ஆனால் சாவி கூட தான் இருக்கா? சரி, ஓப்பன் பண்ணுங்க. இப்படின்னு தெரிஞ்சதான் அள்ளி போட்டு கொண்டு வந்துருப்போமே. ஏங்கண்ணா புரியுங்கம்மா? சரி ஓகேண்ணா, இப்படி தூரம் முடிச்சுக்கிறேண்ணா. அம்மா ஒரு வழியாக கரெக்டாக கோயில் திறந்துட்டாரு. எங்க ஜி? தெரியுதுங்க ஜி. சிவாயம். முடிஞ்சது, அவ்வளோதான். சேனல் நேம் எம்கேதி ரோட் ட்ராவலர். எம்கேதி ரோட் ட்ராவலர் பாப்பா. எம்கே டிஹெச்டி ROAD ரோடு RAVELLR. ஆனால் டிலே ஆகும், ஒரு 10-20 நாள் ஆகும். எதுக்காக பாப்பா வந்தீங்க? பாப்பா எதுக்காக கோயிலுக்கு வரீங்க? சாமி கும்பிட. வேறு எதுக்காக இல்லை? வேண்டுதல் அந்த மாதிரி இது இல்லையா? சரி ஓகே. லவ் மேரேஜுக்கா? ஓகே பாப்பா. சொல்லு குமாரு. அவனையால தனியாக அளவு குழம்பு விடுறீங்க. சொல்லு குமாரு. கிடைக்கணும்ல. நீங்கள் எந்த ஊர் ஜி? நாங்கள் சேலம் ஜி. நாங்கள் பாடல் பெற்ற 276 சிவன்களுக்கு போய்ட்டுருக்குறேன் ஜி. கல்வெட்டுலாம் யார் நிறைய இருக்கு. படிக்க முடியல. யார் கட்டினதுங்கண்ணா? அது வரலாறு தெரியல. சரி விடுங்க, அங்கேயே பார்த்துக்கிறேன். அவர்கிட்டே வாங்கிக்கிறேன். சாவி வச்சிருக்கிறத சாவகாசமாக கூப்பிட்டு வந்தோமோ தெரிஞ்சு. ஆனால் இல்லை, இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரிலங்க. இவர் தான் திறப்பு பண்ணுவாருன்னு. எப்படிங்க? என்ட்ரன்ஸ் சாவி பூரா வச்சுருப்பாங்க. அவங்க வச்சுருப்பாங்க. மூலஸ்தானுக்கு வந்து குறுக்கதை வச்சு. ஏன்னா நாய் விடுதலுக்குள்ள இருந்து என்னங்கண்ணா? அதான் நாயன்மார் மட்டும்.
சேம் இதே மாதிரி தான் ஈங்கோய் மலைக்கு வந்தோம். நாயன்மார் இருக்கும்டா. ஆமாங்கண்ணா. அது நான் இதில் போனால் கோயிலுக்கு மேலே போகலாம்ண்ணா. இல்லை இதுக்கு போனால் கோயிலுக்கு மேலே போகலாம்ண்ணா. அது கோயிலை சுற்றி போகிறோம். ஓ இப்படி சுற்றிட்டு போகிறோம் நம்ம. கோயிலுக்கு வந்து எப்போயும் ஓம் வடிவத்தில் சுற்றிட்டு போகணும். ஓ அப்போ நாம தான் கரெக்டாக போகிறோம், அவங்க தான் ஷார்ட்கட்டில் போகிறாங்க. ஓகே நல்லது. எப்போயும் அந்த நந்திக்கிட்ட ஆரம்பிச்சு இங்கேருந்து வர வரைக்கும் ஓம் வடிவத்தில் வரும். இங்கே மேலே சிவன் போகும்போது முடிக்கிறதுக்கு சீக்கிரமாக போடணும். இன்னும் திருச்செங்கோடு வீடியோ நம்ம படம் வச்சுருக்கிறோம். எடுத்துக்கிட்டோம்னா வேலையாகுதா வீடியோ இருக்குது. ஆனால் பாதியிலே நின்றுக்க மாட்டேருக்கு. திருப்பணிலாம் பாதியிலே நின்றுக்க மாட்டேருக்கு. பாதியில் நிற்கிறது இதோட அவ்வளோதான் படிக்கிட்டாங்களா? அப்படியே ஓ பா இதெல்லாம் கல்லெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க. ஓ இங்கே தான் ரோப் கனெக்ட் பண்ணுறாங்களா? 10 வருஷமாக கனெக்ட் பண்ணுறாங்க. ஆகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட மேலே ஆயிடுச்சு. ஓ ஏன்னா அவன் ரோப் கனெக்ட் பண்ணிடணும். அட அங்கே 10 வருஷம் முடிச்சு இவனுக்கு இப்போ 3ஆம் வருஷம். அரசியல் வேணாம் நமக்கு. ஓ எவ்வா அதான் செம்மண் கடை. ஆனால் தண்ணி இல்லை. ஃபுல்லாக காடு. தண்ணி இல்லைண்ணா. தண்ணி இருக்குங்க. இருக்கு இல்லை போர் தண்ணி கேணி போன டைம் காவிரியில் தண்ணி வச்சு பாருங்கள் மாதம் ஃபுல்லாக போனோம். ஏன்னா அங்கேருந்து தண்ணி எடுத்துருவீங்களாண்ணா? ஆமாங்க. ஐயோ அம்மா பார்த்து பொறுமையாக இருந்திருப்பேன். அதான் அங்கே காவேரி அந்த முசிறி பாலங்க தெரியுது. அதே தான் பாலத்துலேருந்து அங்கே உண்மையிலே குடும்ப முறை எம்பெருமான் ஈசன் ஓடிவிடுவார். அந்த காலத்தில் பக்கமாக தெரிஞ்சிருங்க. இப்போ தான் பெருசாக தெரியும் நினைக்கிறேன். எப்படின்னா ஏறணும் இதில் ஏறணும். இது பார்த்தீங்கன்னா மடப்பள்ளி. இது மடப்பள்ளி. ஓ இங்கே தான் சாமி வந்து இது பண்ணுறது நெய் ரெடி பண்ணுறதெல்லாம். ஒரு டாப் உச்சிக்காரம் போல். ஓ அப்போ இதுக்கு முன்னாடி நேரம் வந்திருந்தாலும் சாமி பார்த்துருக்க முடியாது. இதுதான் டைமிங்கு. ஓப்பன் டைமிங். ஓகே ஓகே. அந்த மிஷின் ஆஃப் பண்ணிருங்கண்ணா. யூபிஎஸ் எல்லாமே கியூப்ரோ ரெண்டும் ஆஃப் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இங்கே வாங்கண்ணா. கோவர் தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? சரி தண்ணி கொண்டு போகிறாங்க. காவிரி தண்ணி தானே? காவிரி தண்ணி. ஆரிய ராஜா சந்நிதி இதுலேருந்து தான் இது பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்கு மேலே உள்ளே எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க வீடியோ. சரி நம்ம இதெல்லாம் முடிச்சுக்குவோம். ரத்னகிரீஸ்வரர் தான் நான் சாமி பேர். ஏன்னா சரி இதை ஒட்டியே போனால் இது வியூஸ் நல்லா இருக்குண்ணா. நம்ம சாண்டே போகலாம்டா. அடி கீழே அம்பாள் சந்நிதின்னு நினைக்கிறேன். ஏய் மாமா இங்கே வாடா. டேய் இங்கே வாடா. அம்மா இது பாப்பா அதுதான் பார்க்குறேன். நல்லா இருக்கு. இந்த இடத்துல போனோம்னா குகை இருக்கும். எங்கே? அந்த இடத்துல கீழே போனோம்னா கீழே. ஆமாம் அந்த விநாயகர் சொன்ன மாதிரி இது வச்சுருந்தாங்க. அங்கே இல்லைண்ணா இந்த சைடு இதில் பின்னாடி இறங்கி போனோம்னா அந்த இடத்துல குகை இருக்கும். சரி தம்பி. அந்த குகை எங்கேயோ பழனிலாம் சிவாயம் போகிறதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்து அங்கே குகையை அங்கே போகுதாம்மா? ஆமாம் அந்த இடத்துல போனோம்னா குகை அந்த கல்வெட்டுலாம் படி மாதிரிலாம் செதுக்கி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. ஓ அங்கே. சரி ஓகே ஓகே. அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஓகே அந்த இடத்துல போய் சுற்றி இருக்கோம். அந்த இடத்துல பசங்க சொல்லி தான் நானே போனேன். பா டே அவங்களே தெரியாது. புகழ்ச்சி பிடிக்காதா?
எப்போ பயங்கரமாக இருக்குப்பா. சோலார் பிளேட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஈங்கோய் மலையிலிருந்து நம்ம பார்த்திங்கன்னா காவிரி ஆறு ஆரம்பிக்கிற இடமும் முடிகிற இடமும் நல்லா தெரியுதுங்க. சொல்லப்போனால் அங்கே பார்த்திங்கன்னா ஈங்கோய் மலை நல்லா அழகாக தெரியுது. காவிரியோட ஆரம்பமும் தொடக்கமும் இங்கே தெரியுதுங்க. ஈங்கோய் மலை மாதிரியே காற்று நல்லா வேகமாக வீசுது. நிற்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஜி எம்கேஜி ரோட் ட்ராவலர் அங்கே போங்க. அந்த நிற்பான் அவன்கிட்ட கேள்வி நல்லா டீட்டெயிலாக சொல்லுவான். ஃப்ரெண்டு மொட்டத்தில் பா கிட்டத்தட்ட செங்கலாலே பாவி இருக்கிறாங்க கூலிங்காக இருக்கணும்னு. சுண்ணாம்பு கலவை தாங்க பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு கலவை போட்டு செங்கலாலே பாவி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா காவேரி தொடக்கமும் முடிவும் தெளிவாக தெரியுதுங்க. ஈங்கோய் மலையார் இங்கேருந்து அழகாக தெரிகிறாரு. இதுக்கு முன்னாடி போன ஈங்கோய் மலையார் இவர் தாங்க. அங்கிருந்த ஈங்கோய் மலையார் இங்கே தெரியல. அந்த காவிரி ஆற்றுக்கு பக்கத்தில், ஈங்கோய் மலைக்கு பக்கத்தில் காவிரி ஆற்றுல இருந்துதாங்க டெய்லி தண்ணி கூட எடுத்துகிட்டு வருவாங்க. 3 நேரம் பூஜையும் காவிரி தண்ணீர் தான் பூஜை ஆகும். வந்துருக்கிறார் திருச்சிற்றம்பலம். சமயக்குறவர்கள் நால்வரால் வந்து பாடப்பெற்ற தலங்கள் வந்து நம்ம பாரத தேசத்தில் வந்து 276 தலங்கள் இருக்குது. அதில் தற்போது எல்லா சிவாலயங்களும் வந்து பிரபலமாயிட்டு வர்றது. அதில் வந்து ஒசூரில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் தானாக முன் வந்து குறைந்த விலையில் வந்து ஏழை எளியோரை வந்து எல்லா 276 கோவில்களும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நல் பலன் காரணத்தினால வந்து அவங்க வந்து 2 நாள் பயணமாக கிளம்பி எல்லா கோயிலும் பார்த்துட்டு வராங்க. இந்த 276 கோயில்களும் எல்லா கோயில்லையும் விளக்கு இன்றைய தினம் வரை எரியறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. சிவா திருச்சிற்றம்பலம். வணக்கம். இந்த தலத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரத்னகிரீஸ்வரர் திருத்தலம். சுவாமி பேர் ரத்னகிரீஸ்வரர். அம்பாள்வேல் வந்து சுரும்பார் குழலி. ஐயர் மலை அப்படின்னு இந்த தலத்துக்கு வந்து பேர். பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் காவேரியோட தென்கரை தலங்களில் 2வது தலமாக இது வந்து விளங்குது. இது வந்து திருவாட்போக்கி அப்படிங்கிறது வந்து இந்த திருமுறைகளில் வர பேர். திருவாட்போக்கிங்கிறது சுவாமியோட பேர். திருவாட்போக்கிநாதர் அப்படின்னு சுவாமிக்கு ஒரு பெயர் இருக்குது. அதாவது முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடைபெற்ற ஒரு போட்டியில் யார் பெரியவங்க அப்படிங்கிற போட்டியில் பார்த்திங்கன்னா வந்து 2 பேருக்கு யுத்தம் நடக்குது. அதாவது அந்த மகா மேரு மலையை வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் வந்து நல்ல இறுக்கமாக சுற்றிக்கிறாரு. வாயு பகவான் வந்து வேகமாக காட்ட வீசுகிறார். யார் பெரியவங்க அப்படின்னு பார்க்குறது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த மேரு மலையோட சிகரம் வந்து அப்படியே சிதறி 5 பாகங்களாக போய் சிதறி விடுகுது. அதில் ஒரு பாகம்தான் வந்து இந்த திருவண்ணாமலை. இது எல்லாமே ஒரு பாகங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையோட அந்த விழுந்ததோடைய 3/4 பாகம் வந்து பூமிக்கு அடியில் புதஞ்சு போயிடுது. மீதி 1/4 பாகம் தான் அவங்களுக்கு வந்து வெளியில் தெரியுது. ஒரு காலத்தில் வந்தோன்னா மலையே வந்து ரத்தனமாக இருந்ததாக வந்து
சொல்கிறாங்க. அதான் இந்த காலத்துக்கு இந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து இப்போ நமக்கு வந்து கல்லாக தெரியுது. அப்படின்னால இதுக்கு வந்து ரத்னகிரீஸ்வரர் மலையை ரத்னமாகனா மாணிக்க மலை அப்படின்னு ஒரு பெயர் விளங்குது. இந்திரன் வந்து இந்த தலத்தில் வந்து இந்த ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வேப்ப மரம் தான். இந்திரனால் ஸ்தாபிக்கப்பட்ட விருட்சம் அது. அதாவது வந்து நீங்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து ஒரு தடவை அந்த மரத்தடியில் உட்காந்து ஜெபம் பண்ணால் அது வந்து கோடி மடங்கு நம்ம ஜெபம் பண்ணதுக்கான பலனை வந்து தலைவிருச்சத்தில் கொடுத்தாமல் அந்த தலைமரத்தோட அடியில் வந்து நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு தடவை பஞ்சாட்சரத்தை சொன்னால் வந்து நம்ம கோடி மடங்கு நம்ம பஞ்சாட்சர மந்திரம் சொன்னதுக்கான புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கிது. மூவர் பாடல் பெற்ற யார் யார்? அப்பர், சுந்தரர், மாணிக்கம் இல்லை திருஞான சம்பந்தர் 3 பேருமே பாடியிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து திருநாவுக்கரசரோட குறுந்தொகை மட்டும் கிடச்சிருக்கு. அதாவது அந்த சிதம்பரத்துலேருந்து எடுத்தாங்க இல்லையா, இந்த காலத்துக்கு தேவையான திருமுறைகள் மட்டும் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் சொல்லி சுவாமி சொல்லதுனால அதில் நம்ம கிடைச்சது வந்து திருநாவுக்கரசருடைய குறுந்தொகை தான். மற்றபடி சுந்தரர் வந்ததுக்கான வரலாறுலாம் இருக்குது. சுந்தரர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரிசையாக தரிசனம் பண்ணிட்டே வரப்போ கீழே அடிவாரத்தில் அந்த மலையாக அவருக்கு வந்து சுவாமியை தெரியுது. அதனால் நான் வந்து சுவாமியே மலையாக தெரியறனால நான் அது மேலே கால் வச்சு நான் ஏற மாட்டேன் அப்படின்னு கீழே நின்று வந்து பதியம் பாடுறாரு. சுவாமி இறங்கி வந்து கீழே பார்த்தீங்கன்னா பொன்னிடும் பாறை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, பார்த்துருப்பீங்க கீழே அடிவாரத்தில். அந்த கம்பத்துக்கு முன்னாடி மஞ்சள் கலரில் ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கும், சுவாமியோட பாதம் மட்டும் அங்கே இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சுவாமி வந்து சுந்தரருக்கு வந்து பொற்காசுகள் வந்து கொடுக்குறாரு. அது மாதிரி வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முசிறியிலேருந்து நாமக்கல் போகிற வரையில் ஈங்கோய் மலைன்னு இருக்குது. அங்கே வந்து திருஞான சம்பந்தருடைய தேவாரம் வந்து அங்கே கிடச்சிருக்கு. ஸோ அங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து இந்த தலங்களுக்கும் வந்து திருஞான சம்பந்தர் வந்திருப்பார். ஆனால் அதுக்கான இந்த திருமுறைகள் வந்து நமக்கு கிடைக்கல. மூவர் பாடல் பெற்ற இடத்திலும் சோழர்கள் வந்து திருப்பணி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 12ஆம் செட்டியார்கள் தான் வந்து அவங்களுக்கு குலதெய்வமாக இது ரொம்ப விளங்கி அவங்க தான் எல்லா விதமான இதெல்லாம் கோயிலுக்கான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து 12 சகோதரர்கள், அவங்க 11 சகோதரர்கள். அவங்க வந்து பல ஊர்களுக்கு போய் நல்ல வியாபாரங்கள்லாம் பார்த்து, செட்டியார்களுக்கு வந்து வியாபாரம் தான் அவங்களுக்கு எல்லாமே. அதனால் எல்லா பக்கமும் கடல் கடந்து போய் எல்லா வியாபாரம்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அவங்க வந்து தான் சம்பாதிச்ச அந்த பொருள்களை எல்லாம் வந்து அந்த கீழே அந்த பொன்னிடம் பாறைன்னு சொல்கிற இடத்துல வந்து வச்சு தான் வந்து பிரிக்கிறாங்க. அந்த செல்வங்களை பிரிக்கிறப்ப பார்த்தா அவங்க 11 பேர் இருக்காங்க. ஆனால் எப்படி பிரித்தாலும் வந்து 12 பாகங்களாக பிரியுது. என்ன நம்ம 11 பேர் இருக்கோம், எப்படி பிரித்தாலும் 12 பாகமாக பிரியுது அப்படிங்கிறப்ப சுவாமியை வந்து அசரீர வாக்கா வந்து சொல்லார், எனக்கு ஒரு பங்கை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் 11 பேரும் பிரிச்சுக்கோங்க, நானும் உங்களில் ஒருத்தன் தான் அப்படின்னு அசரீர வாக்கு கேட்குது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பங்கை வந்து நம்ம கோயிலுக்கு அப்படின்னு எடுத்து வச்சு அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க. தேர் எல்லாமே அவங்க தான் செஞ்சு வச்சுருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வந்து வாயு பகவான் பூஜை பண்ணியிருக்காரு இந்த தலத்தை. இடி பூஜை பண்ணியிருக்கு, இடி பூஜை பண்ணிகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அளவில் வந்து பெரிய அறிகுறிகள் இல்லை. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு, ராத்திரியில் வந்து இடி மலையில் இடி விழுகிற மாதிரி இருக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி மேலே உள்ள வஸ்திரம் பூ எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கருகி இருக்கும். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பைரவர் சன்னதிக்கிட்ட இடி விழுந்து லைட்டாக ஒரு கிராக் ஆகிருக்கு. அதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து நம்ம இங்கே பகல் நேரத்திலே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே வந்து இடி விழுந்து எல்லாருக்கும் ஒரு செகண்ட் அப்படியே லைட்டாக கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இதாகி சுவாமி மேலே உள்ள வஸ்திரங்கள்லாம் வந்து இதாகிருக்கு. அதனால் இடி வந்து இங்கே சுவாமியை வந்து பூஜை பண்ணியிருக்கு. பஞ்ச பாண்டவர்கள் வந்து இங்கே சுவாமியை வந்து பூஜை பண்ணி இங்கே சில காலங்கள் வந்து இங்கே தங்கியிருக்காங்க. அதாவது இந்த வெளியில் நந்தி மண்டபத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கீழே பஞ்சபாண்டவர் படுக்கை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் பார்த்து இப்போ போக முடியாது. பஞ்சபாண்டவர் படுக்கைன்னு சொல்லிட்டு 5 படுக்கைகள் இருக்குது. அதாவது அந்த ஐவர் வந்து அந்த 5 பேர் இங்கே வந்து தங்கியிருந்தனால தான் அந்த ஐவர் மலை அப்படிங்கிறதான் மருவி வந்து ஐயர் மலை அப்படிங்கிறது இந்த ஊருக்கு பேராக மாறி இருக்கு. 1017 படி கொண்ட இது. சுவாமிக்கு வந்து எந்த தலத்திலுமே இல்லாத விசேஷம் என்ன அப்படின்னா வந்து காவேரி தீர்த்தம் மட்டும்தான் இங்கே வந்து
சுவாமிக்கு அபிஷேகம். அந்த காலத்துலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் காவேரி தீர்த்தத்தை தவிர வேறு எந்த தீர்த்தமுமே அபிஷேகம் கிடையாது. அதுவுமே வந்து காவேரி இந்த கடம்பன்துறை காவேரியிலேருந்து கையில் எடுத்துக்கிட்டு குடத்தில் எடுத்து தலைமையில் வச்சுக்கிட்டு 8 கிலோமீட்டர் வந்து நடந்து வந்து திருப்பி 1017 படி ஏறி வந்து தான் வந்து இங்கே சுவாமிக்கு வந்து பூஜை. அதுதான் ரொம்ப விசேஷம். அப்படின்னா சுவாமிக்கு இங்கே வந்து அந்த காவேரி தீர்த்தம் மட்டும்தான் அபிஷேகம். வேறு எங்கேயுமே பார்த்துக்க முடியாதுங்க இந்த மாதிரியான 8 கிலோமீட்டர் நடந்து வருதுங்கிறது. 8 கிலோமீட்டர் நடந்து வந்து அதுவும் வந்து இப்போ கும்பா போன 2007 கும்பாபிஷேகம் வரைக்குமே அப்படி தான் பண்ணி கும்பாபிஷேகத்தையே தீர்த்தம் வந்து எல்லா தீர்த்தமுமே கையில் எடுத்துகிட்டு வந்து தான் வந்து மேலே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதுக்கும் ஒரு வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரிய ராஜான்னு ஒரு ராஜாவோட மணிமுடி வந்து தொலைஞ்சு போயிடுது. நிறைய இடத்துல வந்து பிரச்சனைகள்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி இந்த தளத்தில் தான் வந்து இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த தளத்துக்கு வராங்க. வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி வரோம், இந்த மாதிரி மணிமுடியை தேடி வந்திருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லப்போ உள்ளுக்குள்ளே சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார், இங்கே வந்து சுவாமிக்கு வந்து காவேரி தீர்த்தம் தான் ரொம்ப பிரியம். அதனால் இங்கே ஒரு கொப்பரை இருக்குது, இந்த கொப்பரையை ஃபுல்லாக நீங்கள் வந்து காவேரி தீர்த்தங்களை கொண்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா சுவாமி சந்தோஷம் ஆகி உங்களுக்கு மணிமுடியை கொடுத்துருவாரு அப்படின்னா அவருடைய சேனைகள் எல்லாம் வச்சு காவேரியிலும் தீர்த்தங்கள் கொண்டு வந்து ஊற்றுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இது ரொம்பவே இல்லை, ஊற்ற வந்து ரொம்பவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கோவம் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா தன்னுடைய வாள் எடுத்து அந்த சிவாச்சாரியாரை வந்து வெட்டுறதுக்கு போகிறார். அவர் வெட்ட போகிறப்ப டக்குன்னு சுவாமி தான் அந்த இடத்துல சிவாச்சாரியாராக வர்றதுனால சுவாமி அப்படியே மறைஞ்சு அந்த வாள் வந்து சுவாமி மேலே பட்டு, இன்னும் சுவாமி மேலே பார்த்தீங்கன்னா அந்த வாள் பட்ட அந்த ஒரு சைடு இது மாதிரி அதை பார்த்து ரத்தம் வருது சுவாமி மேலேருந்து. அதுக்கப்புறம் தான் சுவாமி தான் நம்மளை வந்து சோதிக்கிறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னோன்னு அசரீர் வாக்கு கேட்டு இந்த காவேரி ஜலத்தை அபிஷேகம் பண்ணால் இந்த ரத்தம் நின்றுடும் அப்படின்னு அந்த காவேரி ஜலத்தை அபிஷேகம் பண்ணோன்னா அந்த ரத்தமானது நின்றுது. சுவாமியும் வந்து அந்த அரசருக்கு வந்து மணிமுடியை கொடுத்துறாரு. அன்னிலேருந்து அதுக்கு முன்னாடியே காவேரி தீர்த்தத்தை தான் அபிஷேகம். அன்னிய தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜாவோட வம்சாவளியினரும் வந்து காவேரி தீர்த்தம் கொண்டு வந்தால் அவங்களோட அபிஷேகம் வேறு யார் கொண்டு வந்தாலும் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ராஜாவோட வம்சாவளியினர் வந்து காவேரியிலேருந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னா அந்த தீர்த்தத்தை வாங்கி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது இங்கே பழக்கத்தில் இருக்குது. இன்றளவும் பார்த்திங்கன்னா திருப்பூர் ஒரு 4-5 ஃபேமிலி இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க, இங்கே குளித்தலையிலேயே ஒரு 4-5 ஃபேமிலி குளித்தலை திருச்சியிலலாம் இருக்காங்க. இங்கே குளித்தலை திருச்சியில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் அவங்க வந்து எல்லாருமே வெளியில் வேலைகளில் இருக்காங்க. சனி ஞாயிறு அந்த மாதிரி வந்து விடுமுறை நாட்களில் வந்து அவங்க காவேரியிலேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறத பழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த வாழ்நாளை வெட்டினதுனால தான் வந்து சுவாமிக்கு வந்து வாட்போக்கிநாதர் அப்படின்னு ஒரு பெயர் வருது. இந்த பக்கத்தில் நிறையா கிராமங்கள், அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா மதுரை சைடில் கம்பம், தேனி, அந்த பக்கத்தில் இருக்கிற நிறையா மக்களுக்கு வந்து இந்த சுவாமி தான் வந்து குலதெய்வமாக விளங்குது. பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வந்து தேர் திருவிழா, சித்திரை பௌர்ணமிக்கு வந்து தேர் திருவிழா 3 நாள் தேர் நடக்கும். மலையை சுற்றி தான் வரும் தேர். 10 நாளைக்கு மேலேன்னு சுவாமியெல்லாம் வந்து கீழே தான் சுவாமி இருப்பார். ரொம்ப இந்த பக்கத்தில் ஒரு பெரிய திருவிழாவாக நடக்கும். சித்திரை திருவிழாங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கீழே ஏதோ பொன் மேடைன்னு ஏதோ இல்லை, கீழே அம்பாள் மேடை இல்லை ஊஞ்சல் மேடை. ஊஞ்சல் மேடை இந்த 300வது படியில் ஊஞ்சல் மண்டபம் அப்படின்னு இருக்கும். இந்த 10 நாள் திருவிழாவில் வந்து 5ஆவது நாள் வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த திருக்கல்யாணத்தில் வந்து எல்லா கோயிலையுமே திருக்கல்யாணத்தில் வந்துன்னா அதுக்கு அந்த திருக்கல்யாணத்துக்கு அந்த பூஜைகளுக்கு நடுவிலே ஊஞ்சல் உற்சவம் அப்படிங்கிற ஒரு இது நடக்கும். நார்மலாக கல்யாணத்துலேயே பார்த்திங்கன்னா ஊஞ்சல் பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ஊஞ்சல் ஆடுறது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது, ஒரு கர்மா ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கீழே திருக்கல்யாணம் முடிஞ்சோன்னா சுவாமி மேலே சுவாமியை தூக்கிட்டு வந்து அந்த ஊஞ்சல் மண்டபத்தில் வச்சு தான் வந்து சுவாமிக்கு ஊஞ்சல் போடுறதுனால அதுக்கு வந்து ஊஞ்சல் மண்டபம் அப்படிங்கிறது பெயர். அது மாதிரி வந்து இந்த கன்னிமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து ரொம்ப வெயிலில் இருக்கிறனால அவருக்கோசம் சுவாமி அனுகிரகம் பண்ணி அந்த ஒரு பெரிய பாறையாக இருந்தது அது ஒரு வெட்டு விழுந்து அவளுக்கு வந்து அந்த இருப்பிடம் அவள் வந்து அங்கே தங்கி சுவாமியை வழிபடுறாங்க. அந்த இடத்துல வந்து என்ன மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து அந்த இடத்துல மழையோ வெயிலோ எதுவும் அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே வந்து அவள் மேலே படாத அளவுக்கு அந்த ஒரு பெரிய பாறை அப்படியே கட்டாகி சாஞ்சு தான் மேலே ஒரு குடங்கு மாதிரி இருக்குது. சரி, குகைன்னு சொல்கிறாங்களே ஏதோ குகை இருக்குது. அந்த குகை வந்து சிவாயம் கோயிலுக்கு போகிறேன். ஆமாம், நிறையா குகைகள் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சித்தர்கள் எல்லாம் முன்னாடி காலத்தில் எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க. நிறையா சுரங்கப்பாதைகள்
அதான் அந்த சோழர் கால திருப்பணிகள்லாம் அந்த ராஜாக்கள் காலம் அப்படிங்கிறனால இங்கேருந்து அந்த சிவாயம்ங்கிறது வந்து அதுவும் வந்து நம்ம ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோயில். ஆமாம், சிவபுரி சுவாமியோட பேரே வந்து சிவபுரீஸ்வரர். ஆனால் வந்து அந்த கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்தோன்னா சிவபுரீஸ்வரமுடையார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சுவாமியோட பேர் வந்து நிறையா. அங்கேயும் நல்ல கல்வெட்டுகள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா சோழர் காலத்து கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அந்த ராஜாக்கள் சோழர்கள் காலத்து கோயில்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுரங்கப்பாதைகள்லாம் வந்து அவங்க வந்து அந்த ராஜாக்கள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு வசதியாக வந்து நிறையா இது வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறையா குகைகள்லாம் இருக்குது. இங்கேருந்து சிவாயம் போகிறதுக்கான குகைகள்லாம் வந்து சுரங்க வழிகள்லாம் இருந்துருக்கு. இப்போதைக்கெல்லாம் வந்து இந்த காலத்தில், ஆனால் அந்த காலத்தில் வந்து நிறையா இருந்திருக்கு. இங்கே மலையோட அந்த சிவபுரீஸ்வரர் சிவாலயம் அதுவும் வந்து பெரிய சிவாலயம் தான். அங்கே தான் வந்து 6 கால பூஜைகளும் நல்ல வெகு விமர்சையாக நடந்திருக்கு. இப்போ இந்த காலத்தில் வந்து அப்படியே இதுக்கு இல்லைன்னா நான் வந்து நிறையா வந்து கிட்டத்தட்ட பிரதி வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பள்ளி அறைக்கு போகிறதுக்கு இரவு 11 மணி ஆகிடும். நல்லா வாத்தியம், இந்த மாதிரி புல்லாங்குழல், பரதநாட்டியம், எல்லா வந்து இசைக்கருவிகளும் வாசிச்சுட்டு எல்லா இதோட தான் சுவாமி வந்து வெள்ளிக்கிழமை பள்ளி அறைக்கு போகிறதுனால எல்லாருக்குமே மானிய நிலங்கள்லாம் கொடுத்து நிறையா பேர் வந்து அதாவது ஆலயத்தில் உள்ள சிவாச்சாரியார்லேருந்து கொய்யவன்லேருந்து எல்லா விதமான மக்களுக்கும் வந்து ராஜாக்கள் காலத்தில் வந்து மானிய நிலங்கள் கொடுத்து எல்லாருமே அந்த நிலத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய இதை வந்து சுவாமிக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்துருக்காங்க. வேறு எதாவது வரலாறுங்க? அம்பாள் பேர் வந்து சுரும்பார் குழலி அப்படின்னு பேர். இந்த பக்கத்தில் கிராம மக்களுக்கெல்லாம் வந்து பொன்னுஞ்சுரும்பாயி அப்படின்னு சொன்னால் தான் வந்து தெரியும். அம்பாள் தான் சுவாமி இல்லாமல் அம்பாள் மட்டுமே இங்கே நிறையா கிராமங்களுக்கு வந்து குலதெய்வமாக விளங்குது. அம்பாளையே தனியாக வந்து அம்பாளை மட்டும் தனியாக கும்பிட்டுட்டு போகிற குடிபாட்டு மக்களே நிறையா பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கிராமத்து பக்கத்தில் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு கீழே போய் அம்பாளுக்கு தனியாக முடியறக்கி பொங்கல் வச்சு வழிபடுறது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வைரப்பெருமாள் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. அவர் யாருன்னா வந்து ஒரு சிவபக்தர். அவரும் ஒரு செட்டியார் தான், காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவர். அவர் சுவாமி மேலே ரொம்ப பக்தியாக உள்ளவர். அவருக்கும் இந்த நம்ம ஊர் சுவாமி தான் வந்து குலதெய்வம். அவர் தன்னுடைய தங்கைக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் அவங்களுக்கு வந்து கரு உருவாகிருக்கு. அப்படிங்கிறனால அவர் நல்லபடியாக வந்து என்னுடைய தங்கைக்கு குழந்தை பிறந்தா நான் என்னோடய தலையே வந்து உனக்கு தானமாக கொடுக்குறேன் நான் அப்படின்னு வேண்டிக்கிறார் சுவாமிகிட்ட. அதே மாதிரி அவங்களுடைய தங்கைக்கு வந்து நல்லபடியாக வந்து குழந்தை பிறந்தோன்னு அவர் தன்னுடைய கத்தி எடுத்து தலையை வெட்டிக்க போயிடார். வெட்டிக்க போகிறப்ப சுவாமி வந்து இது பண்ணி அவருக்கு வந்து அனுகிரகம்னா அவர் தலையை வெட்டிக்க ஆரம்பிச்சார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இன்றைக்கும் வந்து தேங்காய் பாலில் தான் அபிஷேகம். அவருக்கு தேங்காய் பாலும் தேனும் தான் வந்து விசேஷமாக அபிஷேகம் பண்ணுவாங்க. அவருக்கு தான் இந்த ஊரில் வந்து முதல் மரியாதை அப்படிங்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கற்பூரம் சுவாமிக்கு பண்ணோடனே நேராக அதை வந்து அவர்கிட்ட தான் எடுத்துட்டு போவாங்க. வேறு யாரும் அதுக்கப்புறம் தான் பக்தர்களுக்கு வந்து காமிப்பாங்க. இந்த இடத்துல வந்து அவர் வைரப்பெருமாள் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் வந்து பெருமாள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவர் ஒரு சிவபக்தர் இங்கே. சிவபக்தர். ஆமாம். சரி சார்.